మొన్నటికి మొన్న ప్రకాష్ రాజ్ గారు మాట్లాడారు నా మీద. అరే నేను మాట్లాడుతుంది ఒక హిందువులు అపవిత్రం గురించి మాట్లాడుతున్నా. ఇందులో ప్రకాష్ రాజ్ గారికి సంబంధం ఏంటి ఇందులో? శ్రీ పవన్ కళ్యాణ్ గారు, నేను ఇప్పుడే మీ ప్రెస్ మీట్ ని చూశాను. నేను చెప్పింది ఏంటి, మీరు దాన్ని అపార్థం చేసుకుని తిప్పుతున్నదేంటి? నేను ఇప్పుడు విదేశాల్లో షూటింగ్లో ఉన్నాను. 30వ తారీఖు తర్వాత వచ్చి మీ ప్రతి మాటకి సమాధానం చెప్తాను. ఈ మధ్య మీకు వీలైతే నా ట్వీట్ని మళ్ళీ చదవండి, అర్థం చేసుకోండి ప్లీజ్. பவன் கல்யாண் காரு என்னது இதெல்லாம்? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஷூட்டிங்ல இருக்கேன், வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிஞ்சா அந்த ட்வீட்டை கூட மறுபடியும் போய் படிச்சுடுங்கன்னு பிரகாஷ் ராஜ் சார் இப்போ ஒரு வீடியோ பவன் கல்யாணுக்காக வெளியிட்டிருக்காரு. திருப்பதி லட்டு விவகாரத்துல தான் இவங்க 2 பேருக்கும் கருத்து மோதல் ஆரம்பிச்சிருக்கு. சினிமால கூட இவங்க 2 பேரும் இப்படி வாக்குவாதம் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. ஆனா ஒரு லட்டுல 2 பேரும் இப்படி மாத்தி மாத்தி சோஷியல் மீடியால போஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் திருப்பதி லட்டு விவகாரத்துல பாத்தீங்கன்னா பவன் கல்யாண் ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு. தேசிய அளவுல சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியத்தை அமைக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. தேசிய அளவுல இத பத்தின விவாதம் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கு பிரகாஷ் ராஜ் சார், அன்புள்ள பவன் கல்யாண், விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுங்க. ஆனா இந்த லட்டு பிரச்சனைய எதுக்காக அச்சத்தை பரப்பி தேசிய அளவுல பிரச்சனைய ஊதி பெருசாக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதுக்கு பவன் கல்யாண் அவர்கள், கோடிக்கணக்கான இந்துக்கள் சாப்பிட்ட பிரசாதங்க அது, தூய்மையற்றது அப்படின்னா ஒருத்தர் கூட பேசக்கூடாதா? எப்படிங்க அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்லுவீங்க? அப்படி பேசுறது எப்படி மதச்சார்பற்ற அமைப்பை சீர்குலைக்கும்? இந்துக்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. நான் யாரையும் குத்தம் சொல்லல, ஆனா பேசக்கூடாதுன்னு நீங்க எப்படிங்க சொல்லலான்னு இப்போ பவன் கல்யாண் அவர்களும் கொதித்தெழுந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் அதுக்கு தான் பிரகாஷ் ராஜ் சார் இந்த ரிப்ளை கொடுத்துருக்காரு. என்னப்பா, நான் அப்படி எதுவுமே மீன் பண்ணலையே, நீங்க வேற ஏதோ புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், முடிஞ்சா என்னுடைய ட்வீட்டை மறுபடியும் படிங்களேன்னு பிரகாஷ் ராஜ் சார் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த விவகாரத்துல உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. எல்லாரும் மிகுந்த எதிர்பார்ப்போட இருந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு தேதிய தலைவர் விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. நீங்க எல்லாரும் இவ்வளோ நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த மாநாடு அக்டோபர் 27ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த மாநாட்டை வெற்றி மாநாடாகவும் திருவிழாவாகவும் கொண்டாடலாம் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களே அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுக விழால கூடிய விரைவில் கட்சியினுடைய மாநாடு நடக்க போகுது. அந்த மாநாட்டில் கொள்கைகள் என்ன அப்படின்னு இது தொடர்பான விரிவான தகவல்களை சொல்றோம் அப்படின்னு பேசியிருந்தாரு. இந்த நிலையில தான் அந்த மாநாடு எப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கான அறிவிப்பும் வெளியாகி இருக்கு. அக்டோபர் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வீசாலை கிராமத்துல மாலை 4 மணி அளவுல இந்த மாநாடு நடக்க இருக்கிறதா இந்த அறிக்கையில தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கைகள் என்ன, கொள்கை தலைவர்கள் யாரு, கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் என்ன அப்படின்னு இதுக்கான விரிவான திட்ட அறிக்கையை வெளியிட போறதாகவும் சொல்லியிருந்திருக்காரு. நம்ம வெற்றி கொள்கை மாநாடு நம்ம வழிநடத்த போகக்கூடிய கொள்கைகளையும் நம்ம அடைய போகக்கூடிய இலக்குகளையும் முழங்கக்கூடிய அரசியல் திருவிழாவாகவும் பெருவிழாவாகவும் கொண்டாடப்பட இருக்கிறதா சொல்லியிருந்திருக்காரு. நம்மளுடைய முதல் மாநில மாநாட்டை எல்லா வகையிலையும் வெற்றிகரமா நடத்துறதுக்கு தமிழ்நாட்டு மண்ணை சேர்ந்த மகனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய ஆதரவையும் ஆசிகளையும் உரிமையோட கேட்டுக்கிறேன் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இவ்வளோ நாட்களா எப்போ கட்சியினுடைய மாநாடு நடக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போட எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க. அந்த தேதியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலமா கட்சியினுடைய கொள்கைகள் என்ன அப்படின்ற எல்லாமே தெரிய வரப்போகுது. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.